மோடி மீண்டும் பிரதமரானால் 100 நாள் வேலை திட்டமே இருக்காது என்று தெரிவித்த திருச்சி மக்களவை தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, ராகுல் காந்தி பிரதமரானால் 150 நாள் வேலை வழங்கப்படும் என்று கூறி வாக்கு சேகரித்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாரிகார்த்தி, முழு விவரம். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் இன்றைய தினம் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். தொடர்ச்சியாக இன்று காலை முதலே அந்த பிரச்சாரமானது கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் திமுக கூட்டணி சார்பில் நிற்கும் துரை வைகோ அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டது. அப்போது அவர்களிடம் பேசிய துரை வைகோ அவர்கள், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என்பது 150 நாளாக அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அதே போல பல்வேறு கோரிக்கைகளும் வைத்தார். மேலும் இந்த கந்தரக்கோட்டை பகுதி மிகுந்த விவசாய பகுதியாக இருந்தாலும் நீரின்றி வறண்ட பூமியாக இருக்கின்ற ஒரு வானமோத்த பூமியாக இருக்கிறது. எனவே அந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டமானது விரைவில் நிறைவேற்றப்படும். எனவே இந்தியா கூட்டணி வேட்பாளராகிய எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று இந்த பகுதியில் தொடர்ச்சியாக மேற்கொண்டார். அதே போல இந்த பகுதியில் அதிகமாக முந்திரி விளைச்சல் உள்ள ஒரு பகுதி. எனவே முந்திரி விளைச்சலை நீங்கள் தொழிற்சாலையில் பயன்படுத்தும் விதமாக இங்கு ஒரு முந்திரி தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றும் அது தொடர்பாகவும் அவருக்கும் கோரிக்கை வைத்தார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.